நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த மார்னிங் ரொம்பவே ஹாப்பியான மார்னிங். பிகாஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெட்டு ஈஸ்ட்டு வச்சு யூஸ் பண்ணி செய்கிறேன். இதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இல்லாமல் ட்ரை பண்ணி எல்லாமே சொதப்பியிருக்கு. பட் திஸ் டைம் ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் சூப்பராக வந்து ப்ரெட்டு வந்து கிடைச்சது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஹாய் எவ்ரிவன், டுடே நான் வந்து உங்களுக்கு இன்னோவேட்டிவ் ரெசிபி சொல்ல போகிறேன். நம்ம வந்து பீட்ரூட் ப்ரெட் ரெசிபி பார்க்கலாம். பீட்ரூட் வந்து ஒரு 150 கிராம், அதாவது ஒரு கப் அளவுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் க்யூப், இந்த மாதிரி மீடியம் சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ஈஸியஸ்ட் மெத்தட் ஏதோ அதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ பீட்ரூட்டை ஒன்று ஸ்டீம் பண்ணணும். இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாயில் பண்ணணும் வாட்டரோட போட்டு. அப்படியே நீங்கள் பண்ணலாம். நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு, ஏன்னா நான் மைக்ரோவேவில் வைக்க போகிறேன். இப்படி வச்சோன்னா நம்ம திருப்பி எடுக்கிறப்ப ஹாட்டாக இருக்காது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் வைக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து குக் ஆகலை அப்படின்னா மறுபடியும் ஒரு 7 மினிட்ஸ் வைக்கலாம். லெட்ஸ் டூ இட். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வார்ம் மில்க் எடுத்துக்கணும். இவ்வளோ வார்ம் மில்க் கூட தேவையில்லை, நான் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துட்டேன். ஸோ வந்து இது ரெடியூஸ் 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட மில்க் எடுத்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் வார்மாக இருக்குது. இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து வார்ம் மில்கோட நம்ம ஸோ இதில் வந்து இந்த மாதிரி 1 2 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுருக்கேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், கம்மியான சுகர் வேணும் அப்படின்னு. இது வந்து ஈஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்படியே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப்பு ரேஷியோக்கு 1/2 கப் மில்க் எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அது பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ பீட்ரூட்டை வெளியில் எடுத்துட்டேன். எதுக்காக உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு கீழே பிளேட் வைக்க சொன்னேன் அப்படின்னு, இதை மட்டும் வச்சிங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ நம்ம வெளியில் இருக்கும்போது மேட்டே இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம். இதுனா ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம வித்தவுட் கிளாத் கூட. எனக்கு வந்து பீட்ரூட் ஓவனில் 7 மினிட்ஸ்லேயே வெந்துருச்சு. உங்களுக்கு ஒரு வேளை வேகலாட்டி இன்னுமே வேக வைக்கணும். பிகாஸ் ரா ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா நம்மளால பிரெட்டோட டேஸ்ட் வந்து மாறிடும். பால் வந்து நான் 1/2 கப் எடுக்கல, அதுக்கும் கம்மியாக எடுத்திருக்கேன். இந்த ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணது ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது 1/2 கப்புக்கு கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம அப்புறமா வாட்டர் வேணும்னா கூட பிரெட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்டே ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறது கஷ்டம். ஸோ இதில் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். வெனிலா எசன்ஸ்னால தான் அந்த ரா ஸ்மெல் வந்து நம்மளுக்கு போகும். ஸோ அது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சால்ட் மட்டும் இதை விட கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ இந்த பீட்ரூட் மிக்சரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டைட்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, லைக் சப்பாத்தி ஆர் பூரி மாவு. அது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வாட்டர் வந்து இந்த பீட்ரூட் மிக்சரோட கலந்து அதை ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஆஸ் ஐ செட், இந்த மாதிரியான லூஸான ஸ்டிக்கியான ஒரு டோ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இது கூட இப்போ பட்டர் போட போகிறோம். ஓவராலாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை வந்து ஃபோல்ட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம திருப்பியும் பிசைய போகிறோம். இப்போ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் உங்களோட மாவு இருக்கணும், கொஞ்சம் லூஸாக ஸ்டிக்கியான மாவு. இப்போ என்னோடய ப்ரெட்டு டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த டோவை இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுக்கும்போது அது வந்து ஒரு ஸ்லைம் மாதிரி இருக்கணும். அப்போ தான் ப்ரெட்டு வந்து கரெக்டாக வரும். கன்சிஸ்டன்சி வந்தோன்னா இது வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வந்து வைக்கணும். பட் நீங்கள் வந்து 1 மணி நேரத்தில் வந்து பாருங்கள், அது வந்து டபுள் த சைஸ் ஆகிருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் வைங்க. இப்போ நான் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னா, அவனில் தான் லைட் போட்டு வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ வந்து இது கொஞ்சம் சீக்கிரம் வந்து ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டே வந்து இந்த பேனுக்கு பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். இதில் வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பர் செட் பண்ணி வச்சுட்டே போயிடுங்க.
செட் இப்போ வந்து 1 hour ஆயிடுச்சு. பேட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், ரைஸ் ஆகிருக்கு. டபுள் ரைஸ் ஆகிடும். 1 மணி நேரம் 15 minutes இருக்கும். செகண்ட் ரைஸ்க்கு டோவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னா, இந்த மாதிரி டோவை கையில் எடுத்துகிட்டு அதை ரோல் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரெட் பேன் எவ்வளோ நீளமாக இருக்கோ, எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி ப்ரெட் பேனில் வச்சுட்டு இது வந்து ஒரு 10 to 20 minutes வந்து ரைஸ் ஆக வைங்க. இப்போது டபுள் ரைஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே வந்து பேக்கரி ஸ்டைல்லே உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கணுன்றதுக்காக நான் பட்டர் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுறேன். இதுக்கு மேலேயே கூட நீங்கள் செசமே சீட்ஸ் கூட போடலாம். ஸோ நான் இப்போ வந்து ரெடியான பிறகு இதில் ஒயிட் செசமே சீட் வந்து போடுறேன். இது வந்து டேஸ்டியும் அண்ட் ஹெல்த்தியும் கூட, அதனால் ஆட் பண்ணிக்கலாம், பட் ஆப்ஷனல் தான். இப்போ செகண்ட் ரைஸ்க்கு வைக்கிறப்ப ஒரு 10 minutes ஆஃப்டர் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள் ஓவனை 350 degree Celsiusல. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அந்த டபுள் ரைஸ் ஆன டோவை உள்ளே வச்சுடுங்க. ஆஃப்டர் 20 to 30 minutesல ப்ரெட் ரெடி ஆகிடும். செக் பண்ணுங்கள், ஒருவேளை அது குக் ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான, ரொம்பவே அருமையாக அப்படியே பேக்கரி ஸ்டைலில் உள்ள ப்ரெட் மாதிரியே உங்களுக்கு கிடச்சிருக்கு. சாஃப்டாக இருக்குது. டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம ஸ்டோர் பாட் மாதிரி சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது. பீட்ரூட்டோட ஸ்மெல் வந்து தெரியவே இல்லை. சூப்பராக இருக்குது ப்ரெட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இப்போ வித்தவுட் ஜாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். லேயர்லாம் பார்த்தீங்கன்னா கூட அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன், ஓவன் ஆஃப் பண்ணிட்டேன். ஓவர் நைட் அதுலேயே ரெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அங்கே நம்ம கடையில் வாங்குகிற ப்ரெட் க்ரம் மாதிரியே சைடில் அண்ட் உள்ளேயுமே இருக்குது. டேஸ்ட் வந்து பீட்ரூட் ஸ்மெல்லு வந்தால் சாப்பிட முடியாது இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கூட இல்லை. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி நான் 100% உங்களுக்கு வந்து ஷுவராக சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க, கரெக்டாக சூப்பராக வரும். ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அம்மாலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். அவங்களும் ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்துக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். Until then, bye from Mrs. Kumar.